Hello friends, this is Pranav from GV Computers. இன்னைக்கு ஒரு full on gaming PC தான் build பண்ண போறாங்க. யாருக்கு build பண்ண போறோம் அப்படினு பார்த்தோம்னா ஒரு கேமருக்கு தான். இவர் வந்து ஒரு ஸ்டூடண்ட். இவர் AAA டைட்டில்ஸ் ஒரு AAA டைட்டில்ஸ் கேம்ஸ் எல்லாமே வந்து சூப்பரான ரெசல்யூஷன்ல விளையாடணும் அப்படின்னு சொல்லி இந்த PC பில்ட் பண்றாங்க. ஸோ ரெண்டோட டோட்டல் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1.14 lakhs தாங்க. ஸோ என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த PC எப்படி அசம்பிள் பண்ண போறோம்னு சொல்லி ஃபுல்லா பார்த்துலாம் வாங்க. 1.14 lakhs தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ராசஸர் தாங்க. ஸோ கேமிங் அப்படின்னாலே நம்ம சூஸ் பண்ற பிளாட்ஃபார்ம் வந்து AMD தான். ஸோ AMDல சூஸ் பண்ண ப்ராசஸர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா AMD ஓட Ryzen 7 5700X ப்ராசஸர் தாங்க. இதில் வந்து 8 cores and 16 threads வந்துருது. 3.4 GHz வந்து பேஸ் கிளாக் ஸ்பீட் இருக்கு அண்ட் மேக்ஸ் கிளாக் ஸ்பீட் வந்து நம்மளுக்கு 4.6 GHz இருக்கு அண்ட் 36 MB கேஷ் மெமரி இருக்குங்க. ஸோ இந்த ப்ராசஸரில் நம்ம ஸ்டாக் கூலர் வராது. என்ன கூலர் போட்டிருக்கோம்னு சொல்லி வீடியோவில் பார்த்துடலாம். ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. கர கர செகண்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மதர்போர்ட் தாங்க. என்ன மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம்னா MSI ஓட B550 கேமிங் பிளஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ATX மதர்போர்ட். இதில் 4 RAM ஸ்லாட்ஸ், 2 NVMe ஸ்லாட் அண்ட் ப்ராப்பரான IO போர்ட்ஸ் எல்லாமே வந்துருதுங்க. இது வந்து கொஞ்சம் ஹெவி மதர்போர்ட் தான். VRMமும் நல்லா இருக்கு. ஸோ நம்மளுக்கு வோல்டேஜ் ரெகுலேஷன் சூப்பராகவே இருக்கும். அண்ட் இதில் வந்து ஒரு M.2 வந்து GeForce சப்போர்ட் பண்ணும். அதுலேயும் வந்து ஹீட் சிங்க் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான மதர்போர்ட். எப்படி பூமார் தருகிறார் பாருடா. லெஜெண்டடா. கடுகள ஷேக் ஆனலும் முதலாளியை நீ உசுரோட பார்க்க முடியாது. மூடு. இந்த பில்டுக்கு நம்ம 32 GB RAM யூஸ் பண்ணியிருக்கோங்க. என்ன RAM அப்படின்னு பார்த்தோம்னா Corsair Vengeance தாங்க. 16x2 யூஸ் பண்ணியிருக்கோம். இது 3200 MHz RAM. இது DDR4 பிளாட்ஃபார்ம்ல DDR4 RAM தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து ஸ்டோரேஜ் தாங்க. ஸ்டோரேஜ் வந்து நம்ம 2 TB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 TB வந்து ஹார்ட் டிஸ்க் அண்ட் 1 TB வந்து SSD. என்ன SSD அப்படின்னா எப்படி WD ஓட SN580 SSD தாங்க. இது வந்து Gen 4 SSD அண்ட் இதுல வந்து நம்மளுக்கு ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம்னா 4150 MB/s வரைக்கும் இருக்குங்க. ஸோ நல்ல ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். இது 1 TB அப்படிங்கிறதுனால நம்ம கேம்ஸ் நிறைய ஸ்டோர் பண்ணலாம் அண்ட் அடிஷ்னல் ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து இன்னொரு ஹார்ட் டிஸ்க் இருக்கு, அந்த ஹார்ட் டிஸ்க்ல நம்ம எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் வந்து சூப்பராக இருக்கு. இந்த கத்தி அப்படி ஒரு பர்ஸ், இப்படி ஒரு பர்ஸ். ஐயோ இந்த அவஸ்தைப்படுறானே. கேமிங்க்கு யூஸ் பண்ற பில்ட் அப்படின்னாலே நம்மளுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிராஃபிக்ஸ் கார்டு தாங்க. இந்த சிவா எல்லாமே சக்தி இல்ல, சக்தி இல்லாம எவனும் இல்ல. இதுக்கு யூஸ் பண்ண கிராஃபிக்ஸ் கார்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா Gigabyte-ஓட Eagle OC 4060 கிராஃபிக்ஸ் கார்டு தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். வணக்கம்ல மாப்ள. RTX 4060நாலே நம்மளுக்கு 8 GB கார்டு. இதில் வந்து ட்ரிபிள் ஃபேன் வந்துருது. ஸோ கூலிங் வந்து சூப்பராக இருக்குங்க. லாங் ஹவர்ஸ் ஆஃப் கேமிங்க்கு வந்து இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா. அண்ட் இது வந்து DDR6 பிளாட்ஃபார்மில் இருக்குது. ஸோ லேட்டஸ்ட் கார்டு தான். ஸோ ஒரு 40 சீரிஸ் கார்டு அண்ட் Ryzen 7 ப்ராசஸர் அப்படின்னாலே ஒரு சூப்பரான காம்பினேஷனுக்கு கேமிங்க்கு வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ வீடியோ ஸ்டார்டிங்லேயே நம்ம சொல்லியிருந்தோங்க இந்த ப்ராசஸருக்கு நம்மளுக்கு ஸ்டாக் கூலர் இல்லைன்னு. நம்ம ஏர் கூலர் இல்லை லிக்விட் கூலர் ஏதோ ஒன்று போட்டு தாகணும். என்ன கூலர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா டீர்கூலோட LE500 என்ன கூலர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டீர்கூலோட LE500. இது வந்து 240 mm கூலருங்க, டியூவல் ஃபேன் கூலர். ஸோ இது வந்து நம்மளுக்கு லிக்விட் கூலர் அப்படிங்கிறனால லாங் ஹவர்ஸ் ஆஃப் யூசேஜ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அண்ட் ஹீட்டிங் இஷ்யூஸை நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் காம்பனன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பவர் சப்ளை தாங்க. பவர் சப்ளை வந்து நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு ஹை எண்டா போட்டிருக்கோம் அண்ட் ப்ராசஸர் Ryzen 7 போட்டிருக்கோம். என்ன பவர் சப்ளை அப்படின்னு பார்த்தோம்னா MSI-ஓட 650 watts bronze certified பவர் சப்ளை தாங்க. இது வந்து ஒரு ஃபுல்லி மாடலர் பவர் சப்ளை. bronze அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து 82% to 83% எஃபிஷியன்சி இருக்கும். ஸோ இந்த பில்டுக்கு இந்த பவர் சப்ளை சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு அழகு தருது அப்படின்னா வந்து நம்ம கேபினட் தாங்க. ஸோ கேபினட் என்ன மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா லியான்லியோட லேன்கூல் 216 பிளாக் கேபினட் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஜைஜான்டிக் 2 ஃபேன் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கும் அண்ட் ஒரு ஃபேன் வந்து ரியர் சைடில் இருக்குங்க. இப்போதான் அழகா லட்சணமா இருக்கு.
ஸோ நம்ம அசம்பிள் பண்ணிட்டு டோட்டல் வியூ எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு 15,000 rupees நம்ம மானிட்டருக்கே ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தவங்க என்ன மானிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம்னா சாம்சங்கோட ஒடிசி சீரிஸ் தாங்க. இது வந்து கேமிங் சீரிஸ் மானிட்டர். இது வந்து 27 inches மானிட்டருங்க. 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் 1 ms ரெஸ்பான்ஸ் டைமோட இந்த மானிட்டர் இருக்குது. அண்ட் இதில் இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் மானிட்டருங்க. ஸோ நம்ம கேமிங்க்கு வந்து ஃபுல் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த காம்பனன்ஸ் எல்லாத்தையும் வச்சு இப்போ அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த பிசியை ஃபுல்லாக நம்ம அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து 2 180mm ஃபேன்ஸு ஜைஜான்டிக்காக சூப்பராக இருக்குங்க. அண்ட் பேக்கில் வந்து ஒரே ஒரு ஃபேன் தான், அது RGB இல்லை. ஆனால் ஃப்ரண்ட்டில் இருக்க 2 ஃபேன்ஸ்க்கும் RGB இருக்குது. அண்ட் நம்ம கூலர் போட்டிருக்கோம். கூலரோட பம்ப்லேயும் வந்து லைட்டாக RGB ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்ட் கூலரோட ஃபேன்ஸ்லேயும் வந்து 2 ஃபேன்ஸுமே RGB ஃபேன்ஸ் தான். டோட்டலாக பார்க்கும்போது இந்த பிசி ரொம்ப எலகண்ட்டாகவே இருக்குங்க. இந்த பிசி வந்து நம்ம கேமிங்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தோங்க. இது கேமிங் மட்டும் இல்லாமல் நீங்கள் எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது Photoshop, Premiere Pro, After Effectsலாம் ஈஸியாகவே யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா இதில் வந்து 4060 கார்டு போட்டிருக்கோம். ஸோ அனிமேஷன் எஃபெக்ட்லாம் நல்லாவே இருக்கும். அண்ட் Ryzen 7 போட்டனால உங்களுக்கு ரெண்டரிங் டைமும் ஓரளவுக்கு கம்மியாக தாங்க இருக்கும். அண்ட் கேமிங்க்கு வந்து எல்லா கேம்ஸுமே வந்து செம்ம FPSல கிடைக்குங்க. ஸோ உங்களுக்கு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இதில் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இதுக்கான மானிட்டர் 27 Hz 165 Hzல போட்டனால டோட்டல் பேக்கேஜாக வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரீம் பிசி நீங்களும் பண்ணணும்னு ஆசையாக இருக்கா? அது உங்கள் ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்றபடி நீங்கள் பண்ணணும்னா நம்ம ஸ்டோரோட லொக்கேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து நீங்கள் உங்கள் பிசி பில்ட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டோரோட கான்டாக்ட் நம்பர்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கோம். அது கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்து கீழே கொடுத்துருக்கோங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதில் டிஎம் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் பாஸ் பண்ணிடுவோம். அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ், டெக் டிப்ஸ் அண்ட் டெக் வீடியோஸ், அதாவது ரீல்ஸாக வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் கம்பேரிசன் வீடியோஸ், பிசி பில்ட் வீடியோஸ் அண்ட் டெக் டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக தெரியணும்னா நம்ம ஜிவி கம்ப்யூட்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எனி டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸில் அதையும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். பை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பிரணவ் ஃப்ரம் ஜிவி கம்ப்யூட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு செகண்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மதர்போர்ட் தாங்க. என்ன காம்பனன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அதில் இன்னொரு தடவை என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல.